தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயித்தான், வீழ்த்தினான். சவுல் ராஜாவின் காலத்துல நன்மையானதை செய்தான், சவுலுக்கு நன்மையானதை செய்தான், இஸ்ரவேலர்களுக்கு நன்மையானதை செய்தான். ஆனால் சவுலோ தாவீதை காய்மகாரமாய் பொறாமையினாலே பார்க்க ஆரம்பிக்கிறான். நன்மை செய்த தாவீதை தீமையாய் அவன் பார்த்து அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சவுல் தீர்மானம் எடுக்கிறான். ஆனால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை அலைக்கழிக்கும் பொழுது அதே தாவீதை கொண்டுதான் ஆண்டவர் விடுவிக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கிண்ணறம் வாசித்து தாவீது பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான் சவுலுக்கு விடுதலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களால நன்மையை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யும்படியாய் எழும்புகிற மனிதர்களுக்கு நீங்க மறந்துடாதீங்க, உங்களை கொண்டுதான் மீட்பு, உங்களை கொண்டுதான் ரட்சிப்பு, உங்களை கொண்டுதான் அவர்களுக்கு சமாதானம், உங்களை கொண்டுதான் அவர்களுக்கு நிம்மதி. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல நாம் அறுப்போம். பிரியமானவர்களே, ஆனபடினால நாம் தீமையை அனுபவிப்பது என்னைக்குமே நம்மளுக்கு தீமையாய் முடியாது. அது அநேக ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு வழியாய் இருக்கும். ஆனபடினாலே வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்வோம், பாடுகளை அனுபவிப்போம்.